ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்குக்கோட தி செல்ஃபிஷ் லவ் ஃபைனல் பார்ட். ஓகேங்களா? லாஸ்ட் பார்ட் எதில் விட்டுருப்போம் அப்படின்னா, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிமினையும் ஜியானாவையும் அப்படி விட்டுட்டு நம்ம கொரியாவுக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஜியானா கிட்ட சம் விஷயங்களும் சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. இப்போ 1 வீக் ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஜங்குக்கு ஸ்டில் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இவர் நிறைய ஹர்ட் ஆகிருக்காங்க தான். சேம் டைம் ஜங்குக்குமே வந்துட்டு அவர் பண்ணது தான் கரெக்டாக அவர் நினைக்கிறாரு ஸ்டில் இப்போ வரைக்கும். அதுக்கு ரீசன் ஜிமினோட லைஃப் வந்து இப்படி ஸ்பாயில் ஆகுது. அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜியானாவை பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக இருக்குது. அப்படி இருந்துமே ஜிமினை வந்து இப்படி அவரோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. அதை நினச்சி தான் அவர் போயிருக்காரு. இப்போ ஜிமினுக்கு புரியுது. ஸ்டில் நீ அதை போட்டிருக்கல, அப்போ இன்னும் லவ் பண்ணுற அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நான் உன்னை ரொம்பவே இருக்கிறேன்னாடா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சேம் டைம் எனக்கு ஒன்றா டேஸாக போகணுடா ஒன்று அப்படின்னு டேஸோட பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது ஜேகே அப்படி சொல்லிட்டு இங்கே நினச்சிட்டு இருக்காங்க. 1 வீக் ஆகிடுச்சு ஜிமின் இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. எதுவும் யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு பேக் டு நார்மல் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 1 வீக் அப்புறம் ஜியானா தான் அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜியானான்றாங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜியானா, உனக்கு எது வேணாலும் நீ ஸ்ட்ரைட்டாக அம்மா கிட்ட கேட்கலாம், சரியா? நீ வந்துட்டு விஷ் அப்படின்னா சொல்லணும்னா எதுவும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ என்ன நான் கேட்டாலும் நீங்கள் அதுக்கு இன்னும் சொல்லக்கூடாது, நான் கேட்டதுக்கு அப்புறம்ன்றாங்க. சரி, நீ கேட்டு எது நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே மாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜியானா ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு ஜிமின் முன்னாடி வந்துட்டு மாமா எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிற ஜியானான்றாங்க. எனக்கு டான்ஸ் கற்றுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு அது கரியராக ஆகணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் எனக்கு டான்ஸ் சொல்லி தரீங்களா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜியானா, உனக்கு சிங்கிங் தானே பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, சிங்கிங் பிடிக்கிறவங்களுக்கு டான்ஸ் பிடிக்கக்கூடாதுன்னு எதனா இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜியானா கேட்குறாங்க. இல்லை, சரி, ஓகே. உனக்கு டான்ஸ் தானே சொல்லிக் கொடுக்கணும் உனக்கு. சரி, ஓகே, நான் நல்ல டான்ஸ் கிளாஸாக பார்த்து உன்னை ஜாயின் பண்ணி விட்றேன்னு சொல்கிறாங்க. நோம்மா, எனக்கு நீங்கள் தான் டான்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். உங்களோட ஸ்டைலில் உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி சொல்லிக் கொடுங்க. நான் அப்படி தான் டான்ஸர் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அப்படி சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஜிமின் தான் என்னால் முடியாது ஜியானா, ஆனால் எனக்கு டச் விட்டு சொல்லிட்டாங்க. இன்னும் கண்டிப்பாக உங்களுக்கு முடியும். நீங்கள் போய் சொல்கிறீங்க. உங்களுக்கு அது எப்படி உங்களோட வந்து டச் விட்டு போகுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ரொம்ப பேஷனாக லவ் பண்ணி அதை பண்ணியிருக்கீங்கன்னு என்னமோ அங்கிள் சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் ஹாப்பியாக இருக்கும்ல என்னோட விஷயம். எப்போ நீங்கள் வந்துட்டு எப்போயுமே நீங்கள் ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்களா சொல்லுங்கள். இப்போ மட்டும் ஏன் அப்படி பண்ணுறீங்க ப்ளீஸ் மாமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஃப்ளிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஆமாட்டா கேட்குறாளா பண்ணுறா சொல்கிறாங்க. யாருக்கிட்டே போய் எது கற்றுக்கணும் நீயே சொல்லி கூட சொல்கிறாங்க. பெஸ்ட்டு சிங்கராகவும் டான்ஸராகவும் இருப்பாள் ஃப்யூச்சர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு அது கரெக்டாக அப்படி தோணுது. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கே சொல்கிறாங்க. இன்றைக்கே ஆமாம் இன்றைக்கே அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு நம்ம நம்ம ஜியானாக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜியானாக்கு சிங்கிங் எப்படி வருமோ அதே மாதிரி சேம் டான்ஸும் அப்படி தான் நம்ம ஜிமின் சொல்லிக் கொடுக்க அப்படியே நம்ம ஜியானா ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஜிமின் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்க அவள் அப்படியே வந்து ரொம்ப ஷார்ப்பாக பார்க்குறா. ஷார்ப் வயசோடு பார்த்துட்டு இருக்கா. அவர் ஒரு ஸ்டெப் ஒரு மூவ்மெண்ட் போட்டாங்க அப்படின்னா அப்படியே மூவ் பண்ணுறா. டைம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி தான் 1 மந்த் ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஆகுது. அப்படியே அவரோட போகாமல் அவரோட பொண்ணு அவர் ஜியானா வந்துட்டு ஆசையாக கற்றுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ சிங்கிங் மட்டும் தான் அவருக்கு பிடிக்கும்னு அவர் நினச்சிருப்பாரு. இப்போ அவர் டான்ஸ் கேட்கறதுனால ரொம்ப ஹாப்பியாக அவருமே சொல்லிக் கொடுக்குறாரு. டெய்லியுமே ஹோட்டல் போயிட்டு வந்துட்டு இவன் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேருமே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்களோட டெரஸில் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. இப்போ 1 டே நம்ம ஜியானா பண்ணுறா. 1 மந்த் ஆயிருக்கு. ஜியானா ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ணியிருக்காங்க. டான்ஸ் எல்லா ஸ்டெப்பையுமே ரொம்ப கேப்சர் பண்ணி அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜியானா சொல்கிறாங்க. அம்மா நான் ரொம்ப அழகாக ஆடுறேன். நான் சொல்கிறாங்க ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக பண்ணுறடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட டான்ஸ் ஸ்டெப்பு ரொம்ப நல்லா இருக்குது சொல்கிறாங்க. அவங்க அம்மா நீங்கள் ரொம்ப யூனிக்காக பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குமா சொல்கிறாங்க. அப்படியா ஆமான்றாங்க. இப்போது நம்ம கிட்ட தான் ஜியானா சொல்கிறா. என்னன்றாங்க இதில் இந்தா அப்படி சொல்லிட்டு ஒரு கேமரா கொடுக்குறா. என்னன்றாங்க இதை மம்மா டான்ஸ் பண்ணும்போது நீ எடுக்கிறியா சொல்கிறாங்க. நானும் மம்மாவும் டான்ஸ் பண்ணுவோம். நீ அப்போ எடுக்கணும் ஃபஸ்ட்டு. நானும் மம்மாவும் டான்ஸ் பண்ணுறப்போ எடுக்கணும். அப்புறம் மம்மா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, அப்போ நான் சைடில் போய் உட்காந்துருவேன். அப்போ மம்மா மட்டும் டான்ஸ் பண்ணுறதா அப்படியே எடுக்கிறியான்றாங்க. எதுக்குன்றாங்க. நீ ப்ளீஸ் எனக்காக அப்படி சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறா. ஆனால் ஜிம்முக்கு தெரிஞ்சா டாடாக்கு தெரியாமல் மம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம என்னவுமே வந்துட்டு கேமரா வச்சுக்கிறாரு. இப்போ 1 மந்த் ஆஃப்டர் ரொம்ப நம்ம ஜியானா நல்லா கற்றுக்கிட்டாங்க டான்ஸு. ரொம்ப அழகாக 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்காங்க. அப்போ ஜிமின் கேட்குறாங்க. என்ன ஜியானா ஒரே மாதிரி ட்ரெஸ் எதுக்கு போடணும்னு சொல்கிறாங்க. இல்லை மம்மா, நான் பார்த்தேன் ஒரு வீடியோ, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, நம்மளும் இப்படி பண்ண எப்படி நல்லாயிருக்கும் சொல்லி தோணுச்சுன்றாங்க. வீடியோவான்றாங்க. இல்லை மம்மா, எனக்கு இப்படி பண்ணணும்னு தோணுது, வாங்க பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி சேம் கலர் ரெட் கலர் ஒரு காஸ்டியூம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. இவங்க நல்லா அழகாக டான்ஸ் பண்ண இது அப்படியே எல்லாத்துக்கும் இவங்களுக்கு 2 பேருக்கு தெரியாமல் அழகாக ரெக்கார்ட்
ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த வீடியோ ரொம்ப அழகாக ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கேற்ற ஒரு சாங் ப்ளே பண்ணி தான் டான்ஸ் பண்ணுறாங்க. அது ஒரு மொரிஷியஸ் சாங் தான் அது. அந்த சாங் ப்ளே பண்ணி இவங்க 2 பேரும் டான்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இப்போ ஜானா சொல்கிறாங்க, "மம்மா இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் இதே மாதிரி இன்னொரு டான்ஸ் பண்ணுறீங்களா? இன்னொரு டான்ஸா?" ஆமாம் மம்மா ப்ளீஸ்" அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜெமினிமே வந்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு, இப்போ நான் பண்ணுவேன் இது பார்த்துட்டு நெக்ஸ்ட் நீ மட்டும் சிங்கிளாக பண்ணணும் என்ன சொல்கிறாங்க, நான் கூட டான்ஸ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜெமினி சொல்கிறாங்க. ஓகே மாமா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு ஹேண்டை காமிக்கிறா, தம்ஸ்அப் காமிக்கிறா. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜெமினி டான்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி ஏஞ்சல் மாதிரி பிளாக் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. அப்படி எப்படின்னா ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி டான்ஸ் பண்ணுவார்ல, ரொம்ப அழகாக ஸ்ட்ரீட் டான்ஸ் பண்ணியிருப்பாரு 2016 அந்த மாதிரி ஒரு டான்ஸ் தான் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம என்ன பார்க்குறாங்க, ஐயோ இவ்வளோ அழகாக இவ்வளோ வந்துட்டு ஒரு டேலண்ட் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஐடியா சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்க அவருக்கு. சரி பரவாயில்ல சொல்லிட்டு அவருமே ரொம்ப அழகாக வீடியோ எடுத்து முடிச்சிட்டாரு. இப்போ ஜெமினி வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ஜானா என்ன பண்ணுறா, நம்ம என்னக்கிட்ட வந்துட்டு நீ போதும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு சொல்கிறா. சரிட்டு அவரும் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜானா மட்டும் ஜெமினி கிட்ட டான்ஸ் பண்ணி காமிக்கிறா. வா சூப்பர்டா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்படி டான்ஸ் பண்ணுறது பார்க்கும்போது சொல்கிறாங்க. உங்கள் ட்ரீம் அதான் நம்ம அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ அதை பற்றி பேச வேண்டாம் வா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு டயர்டாக இருக்குது ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு 2 பேரும் வந்துடுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் இதான் இப்படி தான் டைம் போயிட்டு இருக்கு. ஒரு 4 days ஆஃப்டர் தான் நம்ம ஜிமின் வந்துட்டு ஹோட்டலில் இருக்காங்க. இப்போ ஜிமினை தேடி ஒரு பர்சன் வராங்க. அதாவது ஒரு 2-3 பர்சன் வராங்க. வந்துட்டு பார் ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க ரிசப்ஷனில். அப்போ வந்துட்டு ஆமாம் சார் எங்களோட சார் தான் சொல்கிறாங்க. அவங்க எங்கே இருக்காங்க மீட் பண்ணலாமா சொல்கிறாங்க. நீங்கன்றாங்க ஃப்ரம் கொரியான்றாங்க. கொரியாவில் இருந்தால் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ரூம் எதாவது உங்களுக்கு வேணுமா சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் அவங்கள தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பொண்ணு தான் வராங்க. வந்துட்டு ஜிமின் சார்ன்றாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. உங்களை பார்க்கறதுக்கு சம் பீப்புள் வந்திருக்காங்க யாரும் சொல்கிறாங்க. தெரியல சார் வந்திருக்காங்க. ரூம் எதுவும் இல்லை அவங்க வந்து உங்களை மீட் பண்ண மாட்டாங்க. என்ன மீட் பண்ணுவாங்க ஆமான்றாங்க. சரி ஓகேன்ட்டு அவர் வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தா ஒரு 3 people தான் நின்றுருக்காங்க. சொல்லுங்கள் என்ன வேணும் சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் உங்ககிட்ட பேசலாமா சொல்கிறாங்க. பேசலாமே வாங்க யார் என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஒரு சோஃபாவில் வந்து உட்காடுறாங்க. அதாவது ரிசப்ஷனோட அந்த லாபி இருக்கும்ல அதில் தான் உட்காடுறாங்க. என்னாச்சு சொல்லுங்கள் சொல்கிறாங்க. பாருங்கள் உங்ககிட்ட நான் கொஞ்சம் எப்படின்னா உங்களோட வீடியோ பார்த்தா சொல்கிறாங்க. வீடியோவா என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே சொல்கிறாங்க. பாருங்கள் அப்படி சொல்லிட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. ஜிமினுக்கு பயங்கர ஷாக். அதை பார்த்து ஒரு மாதிரி கோபமே வருது. என்னது சொல்லிட்டு ஷாக்காகவும் இருக்கும் ஒரு மாதிரி இருக்க இருக்கு. இது என்னன்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் தானே சொல்கிறாங்க. இது நான் தான் ஆனால் எப்படின்றாங்க. இதை நாங்கள் பார்த்தோம். இங்கே பாருங்கள் இது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. கொரியாவில் இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா. இதை கொரியன் சாங்கில் கூட எல்லாருமே வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்கள் வேறு ஒரு சாங்கில் தான் பண்ணியிருக்கீங்க. இது ஒரிஜினல் அடிஷன் ஆடியோ வந்து வேறு. ஆனால் இவங்க எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்ப மேட்சாக இருந்துச்சு பர்ஃபெக்டாக. பெஸ்ட்டு டான்ஸராக இருக்கீங்க. நாங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களை பற்றி கேள்விப்பட்டோம். உங்களுக்கு ஃபுல் பயோடேட்டாவும் நாங்கள் சர்ச் பண்ணோம். அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது தெரிய வந்துச்சு. இப்போது நாங்கள் ஒரு குரூப்லேருந்து வர சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட நேம் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் குரூப்பில் ஒரு டான்ஸராக ஜாயின் பண்ணோம். மெயின் டான்ஸராக வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்களுக்கு புரியல. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இந்த வீடியோ கிடச்சி நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது 6 days பிஃபோர் உங்களோட வீடியோ ஒரு மிட் நைட்டு தான் அப்லோட் ஆனிச்சு. இதை வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு மெயின் டான்ஸருக்காக வெயிட் பண்ணிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய ஆடிஷன்லாம் வச்சோம். அப்படியுமே எங்களுக்கு கிடைக்கல. அப்போ தான் உங்களோட வீடியோ வந்து வந்துச்சு. நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சனாக சொல்லிட்டு அதில் வந்துட்டு எப்படி போட்டு வச்சுருக்குன்னா ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் அப்படி சொல்லி போட்டு ஒரு வீடியோ வந்துச்சு. 2 பேர் டான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நீங்களும் இன்னொரு உங்களோட ஸ்டூடெண்ட்னு சொல்கிறாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்டா ஆமாம் அது அப்படி தான் போட்டுருந்துச்சு. ஸ்டூடெண்ட் அண்டு டீச்சர் அப்படி போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களோட தனி சிங்கிள் வீடியோ தனியாக வந்து சொல்லிட்டு இன்னொரு வீடியோ ப்ளே பண்ணி காப்பிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. எப்படி இது கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்காக இருக்குது. நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த டான்ஸர் யார் எங்கே இருப்பாங்க எப்படி இருப்பாங்க எப்படி இவங்க வந்துட்டு இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க. அப்போ தான் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு டான்ஸர் நீங்கன்னு எங்களுக்கு தோணுச்சு. நாங்கள் ஆடிஷன் வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் யாருமே எங்களுக்கு அது மாதிரி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் பயோடேட்டா நாங்கள் செக் பண்ணோன்னா உங்களோட ஏஜ் வந்து 23 இருக்குது. ஆனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களை பார்த்தா இந்த ஏஜ் மாதிரியே தெரியல ஓகேங்களா. ரொம்ப எங்கே இருக்கீங்க எல்லோரும் விடவும் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கொரியாவில் பாதி பேர் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்றாங்க. என்ன சொல்கிறீங்க. ஆமாம் சில மியூசிக் குரூப் வந்துட்டு ஒரு டான்ஸராக வேணும்னு உங்களை சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் மெயினே எங்களுக்கு டான்ஸ் தான். அதனால் நாங்கள் மியூசிக் வந்துட்டு மற்றவங்க வந்து எழுதுவாங்க. நீங்கள் டான்ஸ் பண்ணணும். அது ஒரு குரூப் டான்ஸ் தான் பண்ணணும். நீங்கள் மெயினாக இருப்பீங்க. உங்களுக்கு குரூப்பாக பி சைடில் வந்துட்டு நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே டான்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. நீங்கள் தான் மெயினாக இருப்பீங்க. உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு டான்ஸராக ஒரு ஐடலாக ரெடியாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இப்போ வந்துட்டு ஃபெலிக்ஸ் தான் வராங்க. பார்க்குறாங்க இவங்களை பார்த்தது கிட்டே வராங்க. சார்
சார்ன்றாங்க. இப்போ ஜிம்முக்கு புரியல ஃபிலிக்ஸ் உட்காரேன்னு சொல்கிறாங்க. உட்காந்து இவங்க இவங்க சொன்னதானே சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்ல ஐடியா தானே சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு கேட்குறாங்க இது ஏன்னா இப்போதைக்கு உங்கள்கிட்ட அப்லோட் பண்ணது எப்படி கேட்க முடியாது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்படிங்க இதுக்கு ஓகேவாக முடியும்? ஒரு ஐடல் ஆகும்னா ஒரு ஏஜ் அதுக்குன்னு இருக்குல்ல. ஒரு 18 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் வந்து இதெல்லாம் இது பண்ணியிருக்கோம்ல. இப்போ இப்படி சொல்கிறாங்க. அது ஏஜ்ன்றது பிரச்சனை இல்லை ஓகேங்களா. அப்போ தான் நாங்கள் உங்களை பற்றி இன்னொன்று கேட்டோம். நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க கொரியாலாம் சொல்லிட்டு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் ஆல்ரெடி செலக்டட் ஆகிருக்கீங்க. ஆனால் நீங்கள் அங்கே சைன் பண்ணல அந்த கம்பெனிக்கு போகவும் இல்லை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்போ ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு பர்சனல் சொல்கிறாங்க. நீங்கன்றாங்க நான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி சொல்கிறாங்க. ஓ அப்படியான்றாங்க. ஆமாம். அப்போ ஒரு ஃபேமிலியில் ரொம்ப சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் வந்து கரியரை வந்து அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் அவங்க அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரீமே அப்படி விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் இப்போ மட்டும் அப்போ ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நம்பர் 1 டான்ஸராக இந்த வேர்ல்டு ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு இது செகண்ட் சான்ஸ் ஓகேங்களா. பார்த்து இங்கே பாருங்கள். உங்களோட ஏஜ்ன்றது ட்ரீமுக்கும் ஏஜுக்கும் வந்துட்டு எப்போவுமே சம்மந்தமே இல்லைங்க ஓகேங்களா. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களை அக்செப்ட் பண்ணிக்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட வீடியோ பாருங்கள். இங்கே இது ஓப்பன் இது வந்துட்டு எப்போ அப்லோட் ஆகிருக்கோ அப்போ வந்து எவ்வளோ மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ பேர் உங்களை லைக் பண்ணுறாங்க, எவ்வளோ நீங்கள் யூனிக்காக இருக்கீங்கன்னு பாருங்களேன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஏஜை வந்து பெருசாக எடுத்துக்கிறீங்க. ஏஜ்லாம் ஒரு விஷயமே இல்லை ஓகேங்களா. நீங்கள் மட்டும் இப்போ ஓகேன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு ரெடியாக இருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒன்றுமே சொல்ல முடியாத ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு 2 days டைம் தரீங்களா நாங்கள் ஓகே பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ஷியோர். நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா? நாங்கள் கொரியாலேருந்து வந்திருக்கோம். அகைன் வந்துட்டு போக முடியாது. நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணலாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் தான் ரூம் புக் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஜிம்முக்கு எதுவுமே புரியல. அப்படியே அமைதியாக இருக்காரு. அவருக்கு எப்படி நடந்துச்சு எதுவுமே தெரியல. இப்போ வந்துட்டு நம்ம ஃபிலிக்ஸ் தான் வந்துட்டு நீ இரு சொல்லிட்டு அவங்ககிட்ட போகிறாங்க. இங்கே பாருங்கள் சார்ன்றாங்க. சொல்லுங்கன்றாங்க. ஒரு 2 days டைம் கொடுங்க. கண்டிப்பாக அவங்க ஜாயின் பண்ணுவாங்கன்றாங்க. நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். எங்களுக்கு இப்படி ஒரு டான்ஸர் வேணும். கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க ஓகேங்களா. அவங்க கொஞ்சம் ஷாக்காக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்க வந்துட்டு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன்றாங்க. ஆமாம் சார் கரெக்ட் தான். நான் பேசிட்டு கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் இங்கே இருக்கோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் தான் ஜிமினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போது என்மு வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து ஃபெலிக்ஸ் வந்துட்டு நம்ம என்முக்கும் கால் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜானாவும் வந்துடுறாங்க. வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு இப்போ ஜானாவே பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ண அப்படி சொல்லி கேட்குறாங்க. மம்மான்றாங்க. நீ என்ன பண்ண ஜானா? மம்மா கிட்ட உண்மையை சொல்லி மறைக்காமல் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க மம்மா நான் இதை வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. எப்படின்றாங்க. இப்போ கூட ஜானா போய் தான் சொல்கிறாங்க. மம்மா எனக்கு டிக்டாக் பண்ண ரொம்ப ஆசை இருந்துச்சு. எனக்கு டிக்டாக்கான்றாங்க. ஆமாம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எல்லோரும் டான்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக. நீங்கள் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுவீங்களா? சரி என்னோட மம்மா கிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்கும்போது நீங்களும் டான்ஸ் சேர்ந்து பண்ண ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நான் தான் அப்லோட் பண்ணேன் அப்படி சொல்கிறா. அந்த அக்கௌண்ட் எங்கே சொல்லி எடுத்து கேட்குறாங்க. அது நான் வந்துட்டு அதுன்றாங்க. நான் வேற ஒரு அக்கௌண்ட்டில் அது போஸ்ட் பண்ணுறேன்றாங்க. வேற ஒரு அக்கௌண்ட்டை யாருன்றாங்க. அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட கிளாஸில் படிக்கிறவங்க. அவங்க டான்ஸ் வந்து கற்றுட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட இதை நான் கொடுத்தேன்னா அவங்க வந்து அதில் அப்லோட் பண்ணிட்டாங்க. அவங்களோட சேனலில் சொல்கிறாங்க. ஜானா என்ன பண்ணியிருக்க ஜானா நீ அப்படி சொல்கிறாங்க. மம்மா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு மம்மா அப்படி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க. ஏன் ஜிமின் உனக்கு பிடிக்கலையா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னோட லைஃப் என்னோட ட்ரீம்ன்றதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு சொல்கிறாங்க. யார் சொன்னா அப்படி சொல்கிறாங்க. நீ அதெல்லாம் சொல்லிக்கிறேன்றாங்க. என்ன புரிஞ்சுக்கொன்றாங்க. அவள் தான் புரிஞ்சிக்காம இல்லை நீ தான் புரிஞ்சிக்காமல் இருக்க. உன் மனசை தொட்டு சொல்லு. நீ ஒன் டே கூட நம்ம டான்ஸர் ஆகாமல் போயிட்டோமே. நீ ஜானாவை நினச்சி பார்க்காத. இப்போ சொல்லு ஒன் டே கூட நம்ம வந்து ஒரு டான்ஸர் ஆகலையே. நம்ம டேலண்ட் அப்படியே போயிடுச்சு. நம்ம ட்ரீம் அப்படியே போயிடுச்சுன்ட்டு என்றைக்குமே ஃபீல் பண்ணதே இல்லையா. ஒன் டே கூட நீ அப்படி ஃபீல் பண்ணல அப்படி சொல்லு. நீ ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருக்காரு. டேஸ் அப்படியே ஐஸ்ஃபுல்லாக டேஸ் வருது. நான் எப்படி அப்படி நினைக்காம இருப்பேன். நான் என்னோடய ஜானாவை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோட ஜானாவுக்காக ட்ரீம் எல்லாத்தையும் வந்துட்டு தூக்கி போட்டேன். ஆனால் எப்போதும் மனசில் இருக்குது நம்ம அவ்வளோ நேரம் டான்ஸ் பண்ணுவோமே, நம்மள ஒரு பேஷனாக பண்ணோமே, எல்லோரும் நம்மளை பார்த்து வந்துட்டு அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்களே ஸ்கூலில். ஆனால் நம்ம விட்டுட்டோமேனு எனக்கு இருந்துச்சு சொல்கிறாங்க. அந்த ரீசன் தான். அது அப்படியே இருந்ததுனால தான் இப்போ இந்த ஸ்டேஜில் இருந்து இருக்கேன் சரியா. இது உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் ஜிமின். நீ யூஸ் பண்ணடா விட்டுறாதடா. அங்கே பாரு ஹோட்டலில் பார்த்துக்கா நம்ம ஃபிலிக்ஸ் இருக்காண்டா அவன் பார்த்துக்குவான். இது மட்டும் தான் அவன் ட்ரீமாக சொல்லி இதை நீ பிடிச்சா பண்ண. இது வேறு வழியே இல்லாமல் பண்ணேன். அதுக்கப்புறம் உனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம குடும்ப சுச்சுவேஷன் நீ வந்து பண்ணணும்னு நினச்சேன். இதெல்லாம் தாண்டி தானடா நீ என்ன அது பிடிச்சா பண்ண சொல்லு. நீ நம்மளோட ட்ரீமுக்கும் இந்த ஜாப்புக்கும் எதனா சம்மந்தம் இருக்கான்னு சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரு கிடைச்ச ஒரு செகண்ட் சான்ஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜானா தான் மம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜானான்றாங்க. அவர்கிட்ட வந்து உட்காந்துட்டு மம்மா நீங்கள் இப்போ இதை வந்துட்டு யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கலாம் மம்மா. என் லைஃப்லாம் கில்ட்டியாக இருக்கும் மம்மா. நான் வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் மக்கள் சொன்னாங்களே உன்னோட மம்மா உனக்காக தான் இதெல்லாம் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் மம்மா. எப்போ நான் ஹாப்பியாகவே இருக்க மாட்டேன் மம்மா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. என்ன ஜானா சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்காக ப்ளீஸ் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறா.
எனக்காக நீங்கள் அதில் இருந்து கலந்துக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு மம்மா. நான் அங்கிள் கூட இருந்துப்பேன். நீங்கள் போங்க அவங்க கூட. நீங்கள் ஒரு ஐடல் ஆகணும். என்னோட மம்மா ஒரு ஐடல். என்னோட மம்மா ஒரு டான்ஸர் நான் சொல்லணும் மம்மா. என்னோடய விஷ் மம்மா இது. என்னோட ட்ரீம். அப்போ தான் நான் எப்பவும் லைஃப் லாங் ஹாப்பியாக இருப்பேன். அப்படி இல்லைனா என்னால் தான் என்னோட மம்மா அப்படி ஆகிட்டாங்க. நான் ரொம்ப கில்ட்டியோடு இருப்பேன் மம்மா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஏன்னா நீ அப்படி சொல்லாதடா, நான் அப்படி நினைக்கவே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு ரொம்ப லவ் பண்ணுறீங்க, எனக்காக எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கும் ஹார்ட்டாக இருக்கும்ல மம்மா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ அது பார்க்க ஒரு கஷ்டமாக இருக்குங்க. பாருடா உனக்காக இல்லைனாலும் ஜானாக்காக நீ பண்ணுடான்னு சொல்கிறாங்க. இது உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ்டா, விட்டுறாதடா, ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருடான்றாங்க. ஆனால் என்னால் முடிய மாட்டேங்க. கண்டிப்பாக முடியும் உன்னால். உன்னை அந்த வீடியோ பார்த்தனால தான் வந்திருக்காங்கன்றாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. ஒன் டே சொல்கிறாங்க, நீ யோசிச்சு சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக யோசிக்கிறாரு. இப்போ அந்த பக்கம் ஜேகே கில்ட்டியாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. இது எல்லாத்துக்கும் ரீசன் அதுதானே அப்படின்றாங்க. நம்மளுக்கும் எப்போவுமே லைஃப் லாங் அது இருக்கும் ஃபீல் ஆகும்ல சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு ஒரு சான்ஸ் தானே, ஏன் ஜிமின் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜானாட்ட கேட்குறாங்க. ஜானா நீ இருந்து போயிடான்னு சொல்கிறாங்க. நான் இருந்துப்போம்மா, நான் அங்கிள் கூட இங்கே இருந்து போய் இவங்க 2 பேரும் நல்லா பார்த்துப்பாங்கல்ல எனக்காக. நீங்கள் கூட டான்ஸர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கூடவே உங்களோட ஸ்டேஜில் நான் ஒன் டே எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, நான் சிங்கிங் பண்ணிக்கிட்டே உங்க கூட டான்ஸ் பண்ணால் எனக்கு அந்த சான்ஸ் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிற ஜானா? ஆமாம்மா நான் சிங்கிங் பண்ணுவேனாம்மா. என்னோட மம்மா டான்ஸ் பண்ணுவாங்களா அவங்க கூட, நான் அப்படி டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட் டாட்டர், ஒரு பெஸ்ட் மம்மா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக நம்ம டான்ஸ் பண்ணுவோம்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்கும்ல அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜான் அப்படி சொல்லும்போது. அவருக்கு வந்து ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறாரு, நல்லா இருக்கும்ல அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எனக்காக ஓகே பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுமே வந்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு ஓகேன்ட்டு வராரு. இங்கே அவங்களோட ஹோட்டலில் தான் வந்துட்டு அவங்க இருக்காங்க. இன்றைக்கி அவங்கள மீட் பண்ண என்ன ஃபிலிக்ஸ் அண்ட் நம்ம ஜானா எல்லாருமே வராங்க. அவங்க வந்துட்டு சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜானா கூட வந்துட்டு வந்திருக்கா, ரொம்ப அடம் பிடிச்சி தான் வந்திருக்கா. இப்போ என்னமே கூட வந்திருக்காங்க. 4 பேருமே நிற்கிறாங்க. இப்போ அவங்க வந்து 3 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க பாரு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு நாங்கள் நேம் கூட சொல்கிறோம் ஓகேங்களா, நாங்கள் ஜேஎம் அப்படின்னு உங்கள் நேம் வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்றோம், உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிமின் ஜானாவை பார்க்குறாங்க. ப்ளீஸ் மம்மா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்டாக கேட்குறா. அப்போ வந்துட்டு ஓகே அப்படி சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு 6 மந்த் வந்துட்டு அகைன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இருந்தாலும் ப்ராப்பராக ஒரு ப்ராக்டிஸ் வேணும், நீங்கள் டச் விட்டுருக்கல சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க. 3 பேர் சைன் பண்ணுற ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இவருமே வந்துட்டு சைன் பண்ணிடுறாரு. இப்போ சைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் ரெடியாக நம்ம போகலாமா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜானா போகணுமான்றாங்க. அம்மா நீங்கள் போங்க, எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க, இது உங்களோட டைம் ஓகேவா, நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு லைஃப் வந்து நீங்கள் லீட் பண்ணணும், உங்களோட கரியர் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானா ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணுறா. ஹக் பண்ணிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க, நீங்கள் பண்ணணும் சரியா, நான் பார்க்கணும், நீங்கள் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை நான் பார்க்கணும் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறா. ஓகே சொல்லிட்டு என்னமோ பார்த்து போகல ஜானாவன்றாங்க. டே இங்கே பாருங்க, ஹோட்டலையும் சரி நாங்கள் ஜானாவும் சரி நாங்கள் பார்த்துக்கோம் சரியா, நாங்கள் பார்த்துக்க மாட்டோம்ப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜானா விட்டுட்டு போகிறது, ஃபர்ஸ்ட் டைம் பிரிஞ்சு போகிறது அன்றைக்கி ரொம்ப வருத்தமாக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மம்மா இங்கே பாருங்கள், குழந்த மாதிரி அழாதீங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன நான் குழந்தைன்றாங்க. ஆமாம் நீங்கள் என்னோடய குழந்த மாதிரி ஓகேவா, நீங்கள் இப்படி அழக்கூடாது மம்மா ப்ளீஸ், நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தானே, ப்ளீஸ் எனக்காக போங்க, பத்திரமா போய்ட்டு வாங்க சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் சென்ட் ஆஃப் பண்ணுறா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமினுக்கு, ரொம்ப அழறாங்க. மம்மா நான் இங்கே தானே இருக்கேன், அங்கிள் கூட தானே இருக்கேன், பத்திரமா போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. ஜிமினுமே அவங்க கூட கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க இவங்களோட இந்த குரூப்பில். எல்லாருமே பார்க்குறாங்க. அங்கே கொரியாவுக்கு ஜிமின் வந்து இதுமாதிரி நிறைய பேர் வெல்கம் பண்ணுறாங்க. உங்களை தான் நாங்கள் பார்த்தோம் வீடியோவில், ரொம்ப அழகாக பண்ணீங்க, எங்களால் நான் நினச்சி பார்க்க முடியல, எவ்வளோ அழகாக பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப இதாக போய் பேசுகிறாங்க. ஜிமினுமே கான்டாக்ட் சைட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டார். இப்போ டெய்லியுமே ஜிமினுக்கு ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்கா. இந்த பக்கம் ஜிமின் டெய்லியுமே ஜானாக்கிட்ட வீடியோ கால் பண்ணிகிட்டே தான் இருப்பார். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் ஜானா ரொம்ப வந்துட்டு மோட்டிவேஷனாக பேசிகிட்டே இருக்கா. அவருமே வந்துட்டு ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து புரியுது இதுதான் நம்மளுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரே வந்துட்டு ப்ராக்டிஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, பாரு எவ்வளோ ஒரு பேஷனாக அந்த பர்சன் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மொத்த எனர்ஜியும் கொடுத்து அவ்வளோ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 6 மந்த்து முடிஞ்சிச்சு. ஃபைனலாக இன்றைக்கி ஜிமின் வந்துட்டு அப்புறம் அவர் வந்துட்டு ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது. எல்லாம் ரொம்ப ஈகராக இருக்காங்க. நிறைய டிக்கெட்லாம் சேல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி உன்னோட ஒய்ஃப் வந்து பண்ண போகிறான்னா சொல்கிறாங்க. கூப்பிட ஷையாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஆமாம் ஹேங் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ தான் பண்ணிட்டு அவனுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. தெரியாது, தெரியவும் வேண்டாம், அவன் ஜஸ்ட்டு நான் அவனுக்கான ஒரு இதுதான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், மற்றபடி நான் எதுவும் பண்ணல, அந்த வீடியோ மட்டும்தான் நான் ஜானா கிட்ட சொல்லியிருந்தேன், இது எல்லாமே என்னோடய ஜானாவோட இதுதான். நான் அவகிட்ட கேட்டேன், அம்மா ஐடலாக ஆக முடியாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து மீட் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிடலாம்.
இந்த பக்கம் நம்ம ஜானா தான் வந்துட்டு நம்ம ஜங்கு வந்து மீட் பண்ணும்போது நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டாடான்றாங்க. என்னடான்றாங்க. அம்மா எப்போவுமே இப்படி தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்களா, என்னாலையும் உங்களாலையும் தான் அம்மாவால் அவங்களோட ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்கிறாங்க, டான்ஸரே ஆக முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஜங்கு அப்போ தான் சொல்கிறாங்க, நான் ஒன்று சொன்னால் நீ பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. பண்ணுவேன் டாடான்றாங்க. உனக்கு மியூசிக் பிடிக்குதானே? ஆமான்றாங்க. சேம் டைம் உனக்கு நீ டான்ஸ் ட்ரை பண்ணுற, எனக்கு டான்ஸாக நானும் ஆண்டுக்கும். ஆமாம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்கிட்ட நீ டான்ஸ் சொல்லி கேட்கணும், கற்றுக்கிட்ட சொல்லி கேளு, கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பான். அப்போ அவங்க டான்ஸ் பண்ணும்போது ஒரு நீ எப்போ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அப்போ ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணு, நீங்கள் 2 பேருமே டான்ஸ் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணி அதை எனக்கு அனுப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. நீ அனுப்பு, நான் மொத்தத்தை பார்த்துக்கிறேன், அவனோட அம்மாவோட ட்ரீம் வந்து ட்ரூ ஆகும்னு சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. அப்போ நீ அதை மட்டும் பண்ண, டாட ஆரம்பிச்சதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. உன்னோட மம்மா ஒரு ஐடலாக ஆவாங்க, அதுக்கப்புறம் தான் நான் உன்னோட மம்மா நீ நான் 3 பேரும் சேர்ந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்ல நம்ம ஜேனாவும் அப்படி அந்த ஆமா நீ டான்ஸ் கற்றுக்கிட்டா கண்டிப்பாக அது முடியும் சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக பண்ணுறேன்டாடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜங்க் வந்து இதை கூட சொல்கிறாங்க. என்னோட ஜேனா சொன்னேன், நான் கூட நினச்சேன் நம்ம சொல்லிட்டு பண்ணிட்டோம், பண்ணுவாரா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் நினச்ச மாதிரியே அவள் அதே மாதிரி பண்ணியிருந்தா, அதே மாதிரி வீடியோவும் எடுத்திருந்தா. அதை இங்கே நான் வந்துட்டு அங்கே உள்ள ஒரு இதில் வந்துட்டு அப்படியே அதாவது அப்லோட் பண்ணிட்டேன். இங்கேயும் நான் அந்த கொரியாவில் உள்ள ஒரு சோஷியல் மீடியாலையுமே அப்லோட் பண்ணிட்டேன். அதை நான் தான் அப்லோட் பண்ணேன், உனக்கு தெரியாது, வேறு ஒரு அக்கௌண்ட்டில் தான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சொல்கிறாங்க. ஏன்னா இது பண்ணிவிட்டு ஏன்னா எதுவும் தெரியாமல் இருக்கேன், இதில் என்ன அங்கே இருக்குது, ஜஸ்ட் நான் அப்லோட் தானே பண்ணியிருக்கேன், மற்றபடி என்னோட ஒர்க்குன்றது என்ன இருக்குது சொல்லுங்கள், இதெல்லாம் அவனோட ஹார்ட் ஒர்க் தானே சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவன் ஐடல் ஆனால் போதும், என்னை அக்செப்ட் பண்ணிக்கலாம் கூட பரவாயில்ல, அவன் ட்ரீம் வந்து ட்ரூ ஆகிட்டா எனக்கு அது போதும். அப்போ நீ மேரேஜ்ன்றாங்க, வேறு யாரும் என்னால் யோசிக்க முடியாது ஜிமினி தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. இங்கே ஃபைனலாக இங்கே நம்ம ஜானா இவங்க எல்லாம் அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க டிவிக்கு முன்னாடி. அங்கே வந்து நம்ம ஜிமினோட ஷோ வந்து லைவில் தெரியும் டிவியில் சொல்லிட்டு. அங்கே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிமின் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. இப்போ ஜானா தான் கால் பண்ணுறா. வந்துட்டு ஜிமினோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அங்கே ஒரு பர்சன் அவங்க மேனேஜராக இருக்காங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, சார்ன்றாங்க, இந்தாங்க அவங்க ஃபோன் வர சொல்கிறாங்க. பிக் பண்ணுறா. ஜானான்றாங்க, மம்மா ஏன் நர்வஸாக இருக்கீங்கன்றாங்க. தெரியலடா ஃபர்ஸ்ட் டைம்லாம் சொல்கிறாங்க. மம்மா நர்வஸ் ஆகாதீங்க, உங்களால் முடியும், நீங்கள் மைண்டில் நினச்சிக்கோங்க ஜானா அப்படின்னு நினச்சிக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாயிடும் மம்மான்றாங்க. என்னடா சொல்கிறேன். ஆமாம் மம்மா நீங்கள் டான்ஸ் பண்ணணும் மம்மா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு, நீங்கள் அந்த ஸ்டேஜில் எப்போ வந்து வருவீங்க நான் பார்த்துட்டே இருக்கேன், ப்ளீஸ் நர்வஸ் ஆகாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரிடா சொல்கிறாங்க. ஏன்னா நர்வஸாக இருப்பாங்கன்னு எனக்கு புரியுது ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு. நர்வஸ் ஆகாதீங்க, ஜஸ்ட் வந்து ரிலாக்ஸாக இருங்க மாமா அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, எப்படிடா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களோட பாஸ் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே ரொம்ப சேர் பண்ணுறாங்க, ப்ளீஸ் வந்து ரொம்ப காமாக இருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் வந்து ஸ்டேஜில் ஏறிட்டாரு. இப்போ வந்து அவங்க கூடவும் பேக் டான்ஸர் இருக்காங்க, கேர்ள்ஸும் இருக்காங்க பாய்ஸும் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க, ஏன் அப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் டைமில் அப்படி தான் இருக்கும் சரியானு சொல்கிறாங்க. இப்போது அவ்வளோ நேரம் வரைக்கும் ஜிமின் ரொம்ப நர்வஸாக இருந்திருப்பாரு. கரெக்டாக லைட் ஆன் ஆகும்போது அப்படியே ஒரு டோட்டலாக மறந்துட்டாரு. அவர் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது ஜானாவா, அவரும் டான்ஸ் பண்ணது தான். ஜானா கேட்டுப்பால நம்ம 2 பேரும் ஒன்றா டான்ஸ் பண்ண எப்படி இருக்கும்ட்டு அது மட்டும் தான் மைண்டில் இருக்குது அப்படியே நினச்சிட்டு டான்ஸ் பண்ணுறாரு. அவ்வளோ அழகாக பண்ணுறாரு. அப்படியே ஒரு ஃப்ளை பண்ணுறாரு. அவர் வந்துட்டு எப்படின்னா ஒரு அழகாக ஒரு ஃப்ளை பண்ணி டான்ஸ் பண்ணா. அங்கே உள்ள மொத்தம் அப்படி எந்திரிச்சுட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணி பார்க்குறாங்க. பயங்கர டிக்கெட் எல்லாம் நல்லாவே சேல் ஆகிருக்கும். சிங்கிங் வந்து இன்னொருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் மட்டும் தான் நம்ம ஜிமின் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களோட அந்த டீம் இருப்பாங்களே அவங்களாம் பார்க்குறாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாங்களா, ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினச்ச மாதிரியே பண்ணுறாங்க. கொஞ்சம் எல்லோரும் பாருங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுறாரு ஜேஎம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப உட்காந்து நேம் வந்து ஷவுட் பண்ணிட்டே இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் அவ்வளோ பேர் அவருக்காக ஒரு ஃபேன்ஸு ஒரு கூட்டம் அப்படி அவருக்காக இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் எதுனா ஆசைப்பட்டுருப்பாரோ, இதெல்லாம் வேண்டாம் இனிமேல் லைஃப்பில் நடக்காது விட்டுருப்பாரோ, இப்போ இது எல்லாமே நடக்குது ஒரு மாதிரி ரொம்ப இருக்குது. இங்கே ஜானா ரொம்ப டிஆர்எஸ் பார்த்துட்டு இருக்கா. அந்த பக்கம் ஜாங்குக்கு ரொம்ப அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்காரு. இவங்க நினைக்கிறாங்க இப்போ தான் இவங்களாம் ஜிமின் டான்ஸ் வந்து நேரில் பார்க்குறாங்க, அதாவது டிவியில் பார்க்குறாங்க. இவன் இவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்லாம் கேட்குறாங்க. ஆமாம் எங்கள் ஸ்கூல்லேயே பெஸ்ட்டு டான்ஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட இவங்க இருக்காங்க, அவங்களோட கோச் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க நம்ம ஜிமின் அளவுக்கு வந்து யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு அந்த டீச்சர் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கோவம் ஒரு ஜிமின் வந்து மற்றவங்க ஆப்ஷன் ஆனால் கூட அவங்க கோவப்பட மாட்டாங்க, ஆனால் ஜிமின் ஆப்ஷன் ஆனால் ரொம்ப கோவம் வரும் அப்படின்றாங்க. அப்படின்னு ஆமான்றாங்க. ரொம்ப அழகாக ஒரு ஃப்ளை பண்ணி டான்ஸ் பண்ணுறாரு. ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. அது இப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிச்சு. பயங்கர க்ரௌடு, பயங்கர கிளாப்ஸ், ஆட்டோகிராஃப்ட் அப்படின்ட்டு அவ்வளோ பேர் வாங்குறாங்க. இப்போ ஜிம்மினோட போஸ்டர் ஸ்டில் அங்கங்கே சேல் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருக்கு.
இப்போது அவர் ஜானாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. உடனே இந்த பர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுமே வந்துட்டு அவருக்கு தேங்க் பண்ணிட்டு கீழே இறங்குறாரு. ஜானா தான் வீடியோ கால் வரா. அப்படியே டியர் ரேஸில் இருக்கா. மம்மா அப்படி சொல்கிறாங்க. ஜானா ஏன்டா அழறான்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க மம்மா நான் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மம்மா அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. அவருக்கு ஹாப்பியாக இருக்கிற நல்லா பண்ணான்ட்டுக்கு ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பொக்கேலாம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம்லேயே அவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கு சொல்லிட்டு நிறைய ஒரு மாதிரி விஷ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க அவருக்கு. இப்போ ஜிமினுக்கு நிறைய வந்து இப்படி தான் டேஸ் போகுது. ஜிமின் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க. நிறைய கான்செர்ட் அவருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கான்செர்ட் வருது. ஆனால் இந்த சிங்கிங்ல வேற ஒருத்தவங்க தான் பாடுறாங்க. இப்போ அங்கங்கே நிறைய வந்துட்டே இருக்கா லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டே இருக்கு. அதில் ஒரு பர்டிகுலர் லெட்டரை வந்து அவங்க ஜிமின் வந்து பார்க்குறாரு. அதில் வந்துட்டு நீ ஃபைனலாக உன்னோட ட்ரீம் வந்து ட்ரூ ஆகிடுச்சி எனக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவும் நினைக்கிறேன் நான் செல்ஃபிஷாக இருந்தது தப்பு இல்லை அப்படி ஸ்டில் அப்படி நினைக்கிறேன் சொல்லிட்டு ஒரு புக்கையில் ஒரு லெட்டரில் இருக்குது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி எழுதியிருக்கு. அதை பார்க்குறாங்க. எழுதி பார்த்துட்டு அவருக்கு புரிஞ்சிடுது. அப்போது நீ பண்ணியிருக்க இதெல்லாம் அப்படி தானே சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது தெரிஞ்சிடுது. எனக்கு தெரியுதா நீ தான் பண்ணி சொல்லிட்டு. ஏன்னா ஜானா சின்ன பொண்ணு அவளால் இப்படிலாம் யோசிக்க முடியாது எனக்கு தெரியும். இதை நீ தானே பண்ணியிருக்க. இப்போ நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீ ஹாப்பியாக இருப்பாள் இது பார்க்குறப்போ நீ எனக்காக பண்ணியிருக்கல முன்னாடி அவ்வளோ கோவம் இருந்துச்சு வெறுப்பு இருந்துச்சு ஸ்டில் கூட இருக்குது. ஏன்னா அந்த ட்ரீம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீ விட்டுட்டு போனதே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீ இப்போ ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு லெட்டரை மட்டும் எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம ஜிமின் இது மாதிரி பண்ண அவருக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் அந்த லெட்டர் வந்துகிட்டே இருக்குது. அது வேறு யாரோடதுனா ஜங்குக்கோட தான். அவருக்கு நல்லா தெரியுது. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அவருக்கே ஒரு கோவம் வந்து போயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஜிமினுக்கு நிறைய கான்செப்ட் அப்படி சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இப்போ 1.5 years ஆகுது. நம்ம ஜிமினுக்கு ஜாயின் பண்ணி 1 year ஆகுது. அது நம்ம 6 months ட்ரைனிங்காக முடிச்சு அதுக்கப்புறம் 1 year ரொம்ப பெரிய ஐடலாக வந்திருக்காரு. அது 1 yearல ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு நம்பர் 1 ஐடலாக ஒரு நம்பர் 1 டான்ஸராக வந்திருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவருக்கு. எல்லாருமே வந்துட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் ஜெயம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இடையில ஜானா வந்துட்டு அடிக்கடி என்ன ஃபிலிக்ஸ் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு போயிருப்பாங்க. ஜானா ஸ்டில் அவள் அங்கே தான் இருக்கா. நம்ம ஜங்குக்கு இங்கேருந்து ஜானாவை போயிட்டு அதை மீட் பண்ணி தான் வந்திருப்பாரு. ஏன்னா ஜிமின் இங்கே தானே இருக்காரு சொல்லிட்டு அவர் போய் அப்போ பார்த்து தான் வந்துட்டுருக்காரு. இப்போ ஜங்கு பார்க்குறாரு. எப்போ எனக்கு மன்னிச்சுப்பா என்னை எப்போ நீ வந்துட்டு மன்னிப்பா எப்போ என்கிட்ட பேசுவா எப்போ என்கிட்ட ஹாப்பியாக என் கூட வருவோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கிட்டு இருக்காரு. ஒரு ட்ரீம் வந்து ட்ரூ ஆகிட்டு இந்த வேர்ல்டுக்கே உனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் இந்த பக்கம். நான் பேசுறதுக்கு ஸ்டில் ட்ரை பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. அது மட்டும் இல்லை இப்போ நம்ம அவங்களோட கம்பெனி தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது அதை வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு தான் பாடணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ஜிமினுக்கு தோணுது நம்ம ஜானா ஏன் இதில் பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசை இருக்குது. கேட்கலாமா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சார் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்கிறாங்க. நாங்கள் கண்டிப்பாக அதை நினச்சி மாட்டோம் சொல்லுங்கன்றாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க ரொம்ப நல்லா சிங்கிங் பண்ணுவாங்கன்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்ன்றாங்க. ஆமான்றாங்க. ஏன்னா ஜிமினை வந்துட்டு அவங்க வந்துட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணவே இல்லை. அதனால தான் அதாவது ஜியானாவை இப்போ கேட்குறாங்க. யாருன்னு சொல்கிறாங்க. அவங்களோட சிங்கிங் கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள வந்துட்டு இதில் பாட வைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஷேர் காமிங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களே சொல்கிறீங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜானா அவங்க ஸ்கூலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பா ஒரு சிங்கிங் பண்ணது. அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறாரு. அவங்க பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க இது உங்கள் ஃபேமிலியில் சேர்ந்த பொண்ணு தானே சொல்கிறாங்க. ஆமாம் அதில் எதுவும் ப்ராப்ளமாக இல்லை எங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமும் இல்லை ரொம்ப அழகாக பாடுறாங்களே சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. நீங்கள் ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லன்றாங்க. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம இந்த டீமில் லிட்டில் சிங்கராக ஜாயின் பண்ணியிருக்காமன்ற சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க. ஆமாம் கண்டிப்பாக அங்கே உள்ளவங்க எல்லாருமே பெரிய எப்படின்னா கொஞ்சம் மீடியமான நேச்சர் தான் வராங்க டீனேஜில். இவங்களாம் சரி நம்ம லிட்டில் சிங்கராகவே எடுத்துருக்கலாம் நம்மளுக்காக நம்ம குரூப்பில் பாடுவாங்க எப்போவுமே அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக பாடுறாங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் தருவீங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக பாடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தோம்னா நல்லா பாடுவாங்கன்னு நினைக்கிறேன்றாங்க. அப்படி சொல்கிறாங்க. இவங்க டான்ஸ் இவங்க உங்களோட ஸ்டூடெண்ட் தானே சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்னோட டாட்டர் சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றாங்க. ஆமாம் அவங்க என்னோட டாட்டர் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் போய் சொல்லாதீங்க உங்களோட ஏஜ் என்ன அவங்களுக்கு எப்படி அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப எங்கேஜ்லேயே வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் என்னோட ட்ரீம் கூட என்னோட வந்து அந்த டைமில் வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் ஒரு அச்சீவ் பண்ண முடியாமல் போனது ரீசன் அதுதான் அப்படி சொல்கிறாங்க. அப்படி உங்கள் டாட்டராக சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. அவங்க நம்பவே முடியல. ஜிம்மிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களோட டாடா சொல்கிறாங்க. இப்போ அதை பற்றி பேசுகிறேன். இல்லை இருக்காங்க அவங்களும் கொஞ்சம் இப்போ பிஸியாக இருக்காங்க. இப்போ இன்ட்ரோ பண்ண முடியாது சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக உங்களோட டாட்டருங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் பண்ணலாம் ரொம்ப இது நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. உங்களோட வீடியோவில் கூட ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் நினச்சிட்டோம் சொல்கிறாங்க. இல்லை என்னோட டாட்டர் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் என்ன கால் பண்ணிட்டு ஜானா அவங்க வர சொல்கிறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க. ஜானா கிட்ட அங்கே ஒரு மியூசிக் வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே ஒரு வோக்கல் கோச் தான் வராங்க. வந்துட்டு பாட சொல்கிறாங்க. ஜானா பாட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னென்னா
இந்த அதாவது சிங்கர் ஜங்குக் இருக்காங்கல்ல, அந்த அவர் மாதிரி அவங்க பாடுற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கா, ஹாப்பியாக தான் இருக்குது, இருந்தாலும் மாறி இருக்கா. அப்போ வந்துட்டு நம்ம ஜேனா வந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக பார்த்துட்ருக்கா. நான் உனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், அதுக்கு நீ வந்து ஃபாலோ பண்ணிக்கோமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜேனாவை பிக்கப் பண்ணிக்கிறா. ரொம்ப க்யூட்டாக பாடுறா. அவங்க பாட ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ கூட ஸ்டேஜில் வந்து நம்ம ஜிமின் சொல்கிறாங்கன்னா, அவங்க கேட்குறாங்க, நீங்கள் டாக்டர் அண்ட் மாமோட சொல்லணுமான்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் ஜேனா பார்க்குறாங்க. ஜேனா வந்துட்டு ரொம்ப ஆசையாக பார்க்குறா. நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ இவங்களுமே வந்துட்டு அதுக்கான ஸ்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்காக தான். அப்போ எங்கே பார்த்தாலும் போஸ்டராக ஒட்டியிருக்கா. ஒரு மாதிரி இந்த ஸ்டில் எல்லாம் வந்துட்டு சேல் ஆகிட்டுருக்கா. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவரோட ஹாப்பியாக வந்து கையிலே பிடிக்க முடியல. அவரை இவங்களாம் பார்க்குறாங்க. உண்மையாகவே அவனோட பொண்ணும் அவனோட ஒய்ஃபும் வந்து பாருன்னு சொல்கிறாங்க. அவருக்கு பாருங்க ஹாப்பியாக இருக்குது. நான் இது பார்க்கணும்னு ஆசை இருக்குது. டேரெக்டாக நேரில் போகணும் போல இருக்குன்னு சொல்கிறாங்க. நேரில் போகணுமா அதுக்கு ஆமாம் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா போகலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே டிக்கெட் எடுக்கிறாங்க. இந்த ஷோக்கு வந்து நேராக வர சொல்லிட்டு இங்கே இன்னும் ஃபிளிக்ஸுமே இருக்காங்க. இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறத பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே பார்த்தா நம்ம இவங்க 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. 2 பேரும் சேம் காஸ்டியூமில் பேக் டான்ஸரும் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா மம்மா அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாடா ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மம்மா, என்னோட ட்ரீம் ஃபைனலாக ட்ரூ ஆக போகுது இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம 2 பேரும் ட்ரீம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது யார் நினைக்கிறா, டாடா நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கேயாவது பார்க்குறீங்களா என்ன சொல்லிட்டு கேட்டு ஒரு மாதிரி நினச்சிட்ருக்கா. அப்போ ஜங்கு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக ஒன்று பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ஜானா ஜங்குக்கு ஃபோனில் பேசிட்டே தான் இருக்காங்க. அதனால தான் இப்போ அவருக்கு வந்து ரொம்ப ஆசை இருக்குது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டேஜில் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு ஜானா என்ன பண்ணுறேன்னா மம்மான்றாங்க. என்னடான்றாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறேன்னா, மம்மா இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை நீங்கள் சொல்ல முடியுங்களா சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சொல்கிறாங்க. என்ன சொல்ல போகிறா சொல்கிறாங்க. ஜானா என்ன சொல்ல போகிறா அப்படின்னு கேட்குறான்றது ஜிமினுக்கு புரிஞ்சிருது. அவருக்கு சரி இதுக்கு மேலே ஹார்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு, உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணு அப்படி சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. ஏன்னா என்னோட லைஃப் நீ தான், நீ என்ன டிசைட் பண்ணுறியோ அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அவரோட விட்டுறாங்க. இப்போ ஜானா சிங்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப க்யூட்டாக ஒரு சிங்கிங் வந்து பாடுறாங்க. அங்கே எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகா நம்ம ஜங்கு கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் கொட்டிகிட்டு இருக்கா. அப்படியே ஜங்குக்கு பாட எப்படி இருக்குமோ ஒரு டீல்ஸ் இருக்கிறா. அப்படி நம்ம ஜானா பாட ஜங்குக்கு ஜிம்மு டான்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. 2 பேரும் டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஃபைனலாக அவங்களுக்கு இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சு மாமன் டாட்டர்னு சொல்லிட்டு தான் காம்போ தான் போட்டிருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, இங்கே பாரு இந்த பர்சனுக்கு எவ்வளோ சைல்ட்ஹுட்டில் மேரேஜ் ஆகிருக்குமோ, இங்கே பாரு ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப சின்ன பையனை தெரிறாரு, அவருக்கும் ஒரு பொண்ணாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் க்யூட்டாக இருக்காங்க 2 பேரும், ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப நல்லா சிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக அவங்களுமே ஸ்பீச் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது டான்ஸ் முடிச்சுட்டு தேங்க் பண்ணுறாங்க. இப்போ குரூப் டான்ஸர் இருப்பாங்களே, பேக் டான்ஸர், அவங்க எல்லாமே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அண்ட் ஜானா மட்டும் தான் நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருக்கும் இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்குது, இவங்க டேடா யார், இவங்க வந்துட்டு காமிக்கலையே சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு யோசனை ஒரு மாதிரி டவுட் அவர் பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜானா என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் எனக்கும் என்னோட அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பி பார்க்குறாங்க. இட்ஸ் ஓகே, நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், ரொம்ப க்யூட்டாக பாருங்க சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக உங்களுக்கு எங்கள் 2 பேரையும் தெரிஞ்சிடுச்சு. இப்போது நீங்கள் எங்களோட ஃபேமிலி மீட் பண்ணணும்னா இன்னொரு பர்சன் சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க எல்லாம் வந்துட்டு நம்ம கீழே ஜென் பார்க்குறாரு. என்னடா சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு சொல்கிறாங்க. தெரியல ஹேங்கிறாங்க. ஃபிலிக்ஸ் என்னெல்லாம் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியல சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜம்பு பார்க்குறாங்க, ஜனா வேணாண்டா, நீ எப்போதுமே பார்க் ஜிமினோட பொண்ணாக மட்டுமே இரு. அதாவது நீ வந்துட்டு ஸ்டேஜில் என்னோட பொண்ணா நீ தெரியணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா அவன் தான் இதுக்கு டிசர்வ் ஆன பர்சன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜானா ஒன் டான்ஸ் ஜிமின் பார்க்குறா. ஜிமின் ரைட்டாக அந்த ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. நீ சொல்லு அப்படி சொல்லிட்டு இப்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு டாடா இருக்காங்க, அவங்களே உங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணலான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஓ அப்படியே டாடா இருக்காங்களா, காமிக்கிட்டோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட டாடாவும் எப்படின்னு தெரியல சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு. அப்போது நம்ம ஜானா வந்துட்டு மைக்கை வந்துட்டு நம்ம ஜிமிட்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க மாமா சொல்லிட்டு வரா. ஜிமினுக்கு ரொம்ப டேஸ்ட் வருது, அதனால எதுவும் சொல்லல. இப்போ கூட இந்த ஸ்டேஜில் இவர் வந்ததுக்கு ரீசனே ஜங்குக் தான். அவர் எடுத்த ஸ்டெப்பில் தான் வந்திருக்காருன்றது எல்லாமே தெரியும். ஒவ்வொரு டாட்டர் எழுதிட்டே இருப்பார். ஒவ்வொரு டான்ஸ் பண்ணும்போதும் ரொம்ப நல்லா பண்ணுற, இது வந்துட்டு உனக்கான வந்துட்டு ஒரு இது உனக்கான டைமு, உன்னை எல்லோரும் வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணுறாங்க, அவ்வளோ லவ் கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு உன்னை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். உன்னால் முடியும், நீ பெஸ்ட்டு டான்ஸர்ன்றதை ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த ஒவ்வொரு டைமும் லெட்டர் எழுதிட்டே இருப்பார். அவர் லெட்டர் எழுத அங்கே ஜிம்மியோட கோபம் எல்லாமே போயிடுச்சு. எவ்வளோ தான் ஒரு பர்சன் வந்துட்டு அவ்வளோ கோபமாக இருக்க முடியும் அதை லவ் பண்ண பர்சன்கிட்ட. அப்படி அந்த மாதிரி இப்போ நம்ம ஜானா என்ன பண்ணுறாங்க, கீழே வராங்க. ஜங்கு வந்துட்டு பார்க்குறாங்க, டடா வாங்க சொல்கிறாங்க. ஜானா வேணாண்டா போ, நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. அங்கே பாரு உன்னோட அம்மா
நான் மட்டும்தான்டா உன்னோட ஸ்டேஜில் இருக்கணும், நான் வேணாம்டா அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் டாடா அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்றாங்க. இல்லைடா வேணாம் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்க்குற ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அதுக்கு டிசர்வான பர்சனே இல்லடான்றாங்க. இல்லை டாடா அந்த ஒரு டைம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் அது வேணும்னு பண்ணல டாடா, நீங்கள் தெரியாமல் தானே பண்ணிட்டீங்க, இங்கே வாங்க சொல்லிட்டு டிஎஸ்லாம் வைப் பண்ணி ராஜி அங்கே கொஞ்சம் கீழே குனிஞ்சு உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப அழுறாங்க. எல்லாம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் அழாதான் சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸு என்னன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் என்னோட டாடாவை கூட்டிகிட்டு போடலாம் சொல்லி கேட்குறாங்க. கூட்டிகிட்டு போ ஒரு டாடா தானே சொல்கிறாங்க. இப்போ கீழே போயிட்டு ஏன்னா அவங்களுக்கு தெரியுதா ஜங்கு தான் ரீசன் ஜிம்னுக்கு இந்த மாதிரி ஒரு இது பண்ணதுக்கு சொல்கிறதுக்கு. கீழே உட்காராங்க. டாடா அங்கே பாருங்கள் நீங்கள் தான் டாடா ரீசன் சொல்கிறாங்க. இல்லை உன்னோட மம்மா என்னோட தான் ஹார்ட் ஆயிருக்காங்க, நான் ஜஸ்ட் இது ஒரு மிஸ்டேக்கை சரி பண்ண ட்ரை பண்ண அவ்வளோதான், இதெல்லாம் அவங்களோட டேலண்ட்டு கிடச்சிது தான், நான் வரல சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு ஜானாவோட டாடாவா இன்ட்ரோ ஆகணும்னு ஆசையே இல்லையா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, உன்னோட டாடாவா உன்னோட மம்மாவுக்கு ஒரு ஹஸ்பண்டாக அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. வாங்க ப்ளீஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் அங்கிள்கிட்ட பேசுகிறேன் சொல்கிறாங்க. யாருன்னா அந்த டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்களா அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியம் பார்க்குறாங்க. ஜான்ஜங்கு கூட ஒய்ஃபோ அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்களோட டாக்டராக சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ நம்பிட்டு கேட்குறாரு. ஜங்குக்கு இல்லை யாராவது உன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் நினைப்பாங்க உனக்கு இவ்வளோ ஒரு பொண்ணு இருக்குது ஒய்ஃப் இருக்குதுலாம் ஹைட் பண்ணியிருக்கான்னு நினச்சான்றாங்க. ஏங்க பாருங்கள் நான் என்னோட ஐடல் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் என்னோட ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் தான் பண்ணிப்பாங்க. ஈவன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் கூட நான் கவலையில் ஏங்க, ஏன்னா என்னோட ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு டைம் செல்ஃபிஷாக இருந்துட்டேன். இதுக்கு மேலே நான் அப்படி இருக்க முடியாது. எனக்கு எதாவது ஒன் டே எனக்கு ஒரு ரியல் லைஃப் இருக்குல்ல, அதில் தானே நான் வந்துட்டு ரியல் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு இப்போ நான் என்னோட என்னோட ஜிமினி என்ன சொல்கிறாங்களோ அதானே பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இவங்க இல்லைடா நம்ம கம்பெனியில் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை, அவங்க என்ன சொன்னாலும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து ஜினு சொல்கிறாரு நம்பிக்கிட்டேன் இங்கே பாரு விடுறா, அது அவங்க ஃபேமிலி சரியா, நம்ம டீம் மெம்பர்ஸ் தாண்டி அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கட்டா, அது பர்சனல் லைஃபு, அதை அவன் தான் சூஸ் பண்ணி விட்டு கம்பெனி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம தான் ஜங்கோட ஹேண்டை பிடிச்சி வாங்க சொல்லி கூப்பிட்றா, வேணாடான்றாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரா, மேலே கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறா. எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் லைட் ஆஃபில் தான் இருக்குது, கரெக்டாக அந்த சேனல் மேலே வர கரெக்டாக அங்கே லைட்டை ஆன் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜென்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அங்கே லைட் ஆன் பண்ணுறாங்க. பாருங்கள் இவங்க தான் என்னோட டாடா அப்படி சொல்கிறாங்க. எல்லோருக்கும் ஷாக்காக பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஷவுட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷவுட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு மைக்கு வாங்குறாங்க. வாங்கி டாடா பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப டேர்ஸ் வருது. ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மி டேரை எசோட பார்த்துட்டு இருக்காங்க. எதுவுமே சொல்ல அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போ சொல்கிறாங்க நான் ஜங்குக்கு உங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படின்றாங்க. ஆமாம் என்னோட பொண்ணு தான் அப்படி சொல்கிறாங்க. எங்களோட டாக்டர் இவங்களோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் ஷாக் ஆகிடுதா. ஜங்கு என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் எங்களுக்கு ரொம்ப எங்கள் ஏஜில் இருக்கும்போது மேரேஜ் ஆகிடுச்சு, ஆனால் எங்களோட ட்ரீம் அப்படின்றதால நாங்கள் ரொம்ப தனித்தனியாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்துட்டு நான் அது மட்டும் நிறைய மிஸ்டேக் அப்படி சொல்ல வராங்க. அப்போ ஜிமின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பேச. இங்கே பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஒரு ஐடல் லைஃப்லன்றது நம்ம மேரேஜ் அப்படி தான் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ஐடல் ஆகிறது. அதனால தான் சம் ரீசன்னால் நானே தான் என்னோடய ஹஸ்பண்டை விட்டு தள்ளி போனேன். அவங்க ஐடல் ஆகணும், அவங்களுக்கு கொஞ்சம் டேஸ் ட்ரீம்லாம் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தள்ளி இருந்தேன் அவங்கள விட்டு. அவங்க சொன்னாங்க ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் என்னோடய பொண்ணு மட்டும் தனியாக வந்து பார்த்துக்கிட்டேன். அதாவது என்னோடய ஃபேமிலியோட அப்படி சொல்கிறாங்க. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே தான் இருக்காங்க, அவங்க கூட நாங்கள் தனியாக இருந்தோம் அப்படி சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க. ஜங்குக்கு உண்மையாக சொல்கிறாங்க. ஜங்கு எதுவும் சொல்ல பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் ஜங்கு ஹைட் பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு நிறைய பேர் அப்படிலாம் கொஞ்சம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போவே. அப்போ சொல்கிறாங்க அவங்க ஹைட் பண்ணல, நான் தான் ஹைட் பண்ண சொன்னேன். எனக்கு வந்துட்டு மீடியா முன்னாடி வர விருப்பமே இல்லை, கொஞ்சம் டேஸாக இருந்துச்சு எனக்கு, அதனால தான் நானே தான் இது எல்லாமே சூஸ் பண்ணேன், இதில் அவங்க மிஸ்டேக் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, ஜங்குக்கு நம்மகிட்ட எதுவும் ஹைட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ கூட நீ என்ன தான் சேவ் பண்ண நினைப்பி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா இது எதுவுமே அவருக்கு வேணும்னே பண்ணலை, எல்லாமே வந்துட்டு ஒரு ரீசன், அந்த ஏஜ் இது எல்லாமே ரீசனாக இருந்திருக்கும். இப்போ பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு பர்சன் எவ்வளோ தான் ஹர்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஜிமினுக்கு புரியுது. அது ரொம்ப லவ் பண்ண பையன், அவ்வளோ லவ் கேர் கொடுத்த பையன் தான். அவருக்கு ஒரு இடத்துக்கு ஒரு முடிவு தான் சின்னதாக அப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜானல் வந்துட்டு நீங்கள் என்னோட மம்மா டாடாக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் அவங்க 3 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் லிட்டில் சிங்கர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்ட்டு உண்மையாவா சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் உங்கள் 3 பேருக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுவோம், நீங்கள் 3 பேர் ஸ்டேஜில் சேர்ந்து பண்ணாலும் சரி இல்லை இண்டிபெண்ட்டாக பண்ணாலும் சரி எங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை, நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணாலும் ஒன்றும் எங்களுக்கு ஹாப்பி தான், நாங்கள் எப்படி பண்ணால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஜங்கு கவலைப்படாதீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க பொண்ணு ஒய்ஃப்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கேஜில், நீங்கள் ரொம்ப லக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஜங்கு மாதிரி ஹாப்பியாக இருக்கா. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்க, எதுவுமே சொல்ல அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜான நடுவில் நிற்கிறாங்க. 3 பேரும் ஹேண்டு ஹோல்ட் பண்ணிட்டு அப்படி பவ் பண்ணுறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு அப்படி கீழே இறங்குறாங்க. ஜங்கு ரொம்ப அழுறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க ஜிமினை தான்.
இப்போ ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இங்கே ஜங்கோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஷாக்கு. ஆனால் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் 3 பேரும் ஸ்டேஜில் சேர்ந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்க் வந்து இன்ட்ரோ பண்ணல. ஜிமினோட விருப்பம் இல்லாமல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவங்க கார் எடுத்துகிட்டு இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜிமின் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. ஜங்கு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ கிட்ட போகிறாங்க. நீ எவ்வளோ நாளுக்கு என்ன அவ்வளோ அழுவ அப்படி சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸ்க்கு அழலான்னு இருக்க சொல்கிறாங்க. சாரிடா அப்படி சொல்கிறாங்க. நீ தானே பண்ண இதெல்லாம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நீ தானே பண்ண எல்லாமே. நான் அகைன் என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ண நீ தானே பண்ண. ஹாப்பி தானே நீ இப்போ நான் அந்த வேர்ல்டு ஃபுல்லாக தெரியுறேன். ஒரு டான்ஸரா ஜிமின் பார்க் ஜிமின் தெரியுது. இப்போ நீ ஹாப்பியாக அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லோரும் ஒரு நேமும் எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஜான் ஜமீன் அப்படி சொல்லிட்டு ஹாப்பி அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி இருக்கா. இல்லைடா நான் இப்படி பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக நான் கில்ட்டியாக இருந்திருப்பேன் லைஃப் லாங் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க எனக்கு இதை பண்ணணும்னா எதுவும் இல்லை. ஆனால் நீ ஆசைப்படுற நீ லைஃப் லாங் கில்ட்டியாக இருந்துடக்கூடாது செல்ஃபிஷாக இருக்கணும்னு நினச்சிடக்கூடாதுக்காக தான் பண்ணினேன். எனக்கு ஹாப்பி தான். எனக்கு இவ்வளோ லவ் இவ்வளோ கேர் கிடச்சது எனக்கு ஹாப்பி தானா. நீ இப்போ ஹாப்பியாக இருக்கிற சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னை மன்னிச்சிட்டு சொல்கிறாங்க. நான் உன்னை எவ்வளோ இருந்தால் ஹார்ட் பண்ண முடியும் சொல்லி ஒரு டேஸ்க்கு அப்புறம் நான் டயர்ட் ஆகிட்டேன். உன்னை ஏன் அவ்வளோ ஹார்ட் பண்ணணும்னு சொல்லி இது எல்லாமே நான் எடுத்தது தானே நீ சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஜானா எதுவும் எனக்கு தெரியாது. ஜானாவே நானே தான் நான் டிசைட் பண்ணேன். அவள் வந்து நான் பெற்றுக்கணும், அவளை நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் டிசைட் பண்ணேன். இது மிஸ்டேக் இல்லைல்ல. அது எல்லாமே ஒரு ஸ்டேஜில் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நான் உன்னை எவ்வளோ ஹார்ட் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எல்லாமே நிற்கிறாங்க. இப்போ ஜானா தான் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் என் கூட வரீங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ நாங்கள் ஒரு பேரண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுறோமோ சொல்லிட்டு எல்லோரும் வந்துடுறாங்க இந்த பக்கம். இப்போ நம்ம ஜங்கு தான் வந்துட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினை போய் ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரிடா ரொம்ப அழ வச்சுட்டானா சொல்கிறாங்க. இல்லைடா நான் தான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் சாரி அப்படி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணி பேட் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை அழாத. இங்கே பாரு எனக்கு அழுத பிடிக்காது ஜங்கு கேம் அழுதுகிட்டே இருக்க சொல்கிறாங்க. நான் அவ்வளோ அழ வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அழாத சரியாக சொல்கிறாங்க. நீ நான் வெறுக்க மாட்டேன்டான்றாங்க. நான் உன்னை வெறுக்கலை. நான் எவ்வளோ தான் வெறுப்பேன். என்னோடய வெறுப்பை தாண்டி லவ் இருக்குல்ல அது எப்படி வந்துட்டு வெறுக்க முடியும் சொல்ல ஜானா. நான் இப்போ கூட இந்த வேர்ல்டில் அனாதையே இல்லை. நம்ம உனக்கு ஒரு பர்சன் இருக்காங்க ரீசன் நீ தானே அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. சாரிடா சொல்லிட்டு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் ஓகேன்றாங்க. இப்போ அங்கே ஒரு 2 பர்சன் வராங்க. இப்போ பார்க்குறாங்க நம்ம ஜானாவை தான் பார்க்குறாங்க. ஜானா அப்படி சொல்கிறாங்க. டர்ன் பண்ணுறாங்க. பார்க்குறாங்க கிராண்ட்மா அப்படி சொல்கிறாங்க. ஜானா அப்படி சொல்லிக்கிட்டே ஓடி வராங்க. ஏன்னா ஜங்க் வந்துட்டு ஜானாவோட பிக்கை வந்து காமிச்சிருப்பாங்க. ஜானாக்கிட்டேயும் ஜங்கோட பேரண்ட்ஸோட பிக்கை வந்து காமிச்சிருப்பாரு. ஆனால் பேசிருக்க மாட்டாங்க. ஆனால் கிராண்ட்மா சொல்லி வச்சிருப்பாங்க. அதனால தான் கிராண்ட்மாங்க என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. உங்களை பார்க்க தாண்டா வந்து அப்படி சொல்லிட்டு ஓடி வராங்க. வந்து தூக்கிக்கிறாங்க. எப்படி இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணேன், ரொம்ப நல்லா சிங்கிங் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. எப்படிடா இருக்கான்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கா சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க. என்ன உங்கள் அம்மா டாடா எங்கே சொல்கிறாங்க. அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அழுதுட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட பேரண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஸ்டோரி மொத்தத்தையும் இப்போ ஜங்க் வர ஆல்ரெடி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு எப்படி ஜிமினை ஃபேஸ் பண்ணுற சொல்லிட்டு. நம்ம பையன் இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அது யாருமே இல்லாத ஒரு பையனுக்கு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வர பார்க்குறாங்க. ஜானா எங்களை மன்னிச்சுட்டான்றாங்க. கிராண்ட்பா நீங்கள் எந்த மிஸ்டேக்குமே பண்ணல. நீங்கள் ஏன் சாரி சொல்கிறீங்கன்றாங்க. நாங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. எங்கள் மேலே கோவம் இல்லைன்றாங்க. உங்கள் மேலே எனக்கு கோவம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லை டாடாக்கே எனக்கு தெரியாதப்போ நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க பாரு சொல்லிட்டு ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப கிஸ் பண்ணுறாங்க. அவனோட அம்மா நாங்கள் பார்க்கணுமே சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. வீடியோஸ் பண்ணுறது எல்லாருமே வந்துட்டு அங்கிள் ஆண்டி இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவங்க வருவாங்க சொல்கிறாங்க. இது பக்கம் ஜங்க் தான் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் கிஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்த்துட்டு லிப்பில் கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்குறாங்க. ஜிம்மோட பர்மிஷன் வந்துட்டு ஜிம்முமே எதுவும் சொல்லாமா ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்டா சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃப் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோடய ஒய்ஃப் தான் அப்படி சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஜம்ப் போய்ட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஜங்க் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டார். அதனால தான் இவங்க பார்த்ததுக்கப்புறம் அவர் இன்னும் ஹார்ட் ஆகிருக்காரு. அதுதான் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். சரி இவ்வளோ தான் ஒரு பர்சன் ஹார்ட் பண்ண முடியும் சொல்லிட்டு இப்போ இவங்க கிஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. அப்போ டர்ன் பண்ண கரெக்டாக ஜமீன் அப்படி சொல்லி பர்சன் கூப்பிட்றாங்க. டர்ன் பண்ணி பார்த்தா நம்ம ஜங்கோட அம்மா தான் வந்து பார்க்குறாங்க. ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. அவங்க பிக்லாம் பார்த்துருப்பாங்கள்ல அவங்க வீட்டுக்கு போய் இதை பண்ணுறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. ஜிமின் சாரிப்பா அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லை ஆண்டி இவன் உங்கள் மேலே இந்த மிஸ்டேக் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு புரியுது. டீனேஜில் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கா உனக்கு. நீங்கள் இவன் ஜங்க் குதிரை அப்படி உனக்கு என்கிட்ட கூட்டிட்டு விட்டுருந்தா கூட உன்னை பார்த்துருப்போம்ப்பா. அப்படி என்ன சரி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்க முடியும். அவன் ஏன் அப்படி என்கிட்ட சொல்லாமல் விட்டான். நீ ஏன் அப்படி விட்டுட்டு போனேன்னு எனக்கு தெரியல. நீ அங்கே நான் மீட் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. இல்லை நீ இதெல்லாம் பாஸ்ட்லாம் பேசாத வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இங்கே பாரு ஜிமின் உனக்கு யாரும் இல்லை நினைக்க சரி நாங்கள் இருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க என்ன ஃபிளிக்ஸ் தான் வந்துக்கிட்டே வராங்க. இங்கே பாரு ஜிமின் இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் சரி இனிமேல் ஹாப்பியாக இருடா, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உனக்கு ஜானா இருக்கா ஜங்க் இருக்காங்க, உனக்கு பேரண்ட்ஸ் மாதிரி இவங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்பான்றாங்க. இப்போ ஜங்க் சொல்கிறாங்க அம்மா இவங்க 2 பேரும் பத்திரம் பார்த்துட்டு இவங்க தான் சொல்கிறாங்க. 2 பேரும் தேங்க் பண்ணுறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்கா ஆண்டி, அவன் எங்களோட ஃப்ரெண்டு சரியா நாங்கள் எப்போதும் நல்லா பார்த்துக்குவோன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. பாரு நான் வந்துட்டு ப்ராப்பராக மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க என்ன ஆண்டி சொல்கிறீங்க, ஆமாம் ப்ராப்பராக மேரேஜ் பண்ணிக்கோங்க ஓகேவா, இப்போ இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருச்சு நீங்கள் 2 பேர் தான் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை இல்லை ஓகேவா, மேரேஜ் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. ஜானா பார்க்குறாங்க கிராண்ட்மா அப்படி சொல்லிட்டு போய்ட்டு கிஸ் பண்ணுறாங்க சிக்ஸில் வந்துட்டு என்னடான்றாங்க தேங்க்ஸ் கிராண்ட்மான்றாங்க. நான் என்னோட அம்மா டாடா மேரேஜை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நாங்களும் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜிமின் அண்ட் ஜங்கோட வெட்டிங் தான் ரொம்ப கிராண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா மெம்பர்ஸுமே இருக்காங்க. இங்கே பிகிட் இருக்காங்க, இங்கே நம்ம ஜிமினோட நியூ மெம்பர் இருக்காங்களா அதான் அந்த குரூப் அவங்களும் வந்துருக்காங்க. வந்துட்டு பார்க்குறாங்க எதுக்காக சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஆல்ரெடி ஒரு டைம் மேரேஜ் ஆகிருக்கு, இப்போ தான் அகைன் ஒரு டைம் பண்ணலான்னு ஆசைப்படுறோன்னு சொல்லிட்டு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சரிட்டு எல்லாருக்கும் முடியும் நம்ம ஜானா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா பார்த்துட்டு இருக்கா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட. அவங்க வந்துட்டு 2 பேரும் ஸ்டேஜ் அடிக்கிறாங்க ரொம்ப க்யூட்டாக அந்த வெட்டிங் நடக்குது ரொம்ப ஹாப்பியாக. நம்ம ஜிமின் ஜங்கூ வந்துட்டு ஜிமினோட ஹோருக்கு போய் கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ டா அப்படி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ ஜங்கூ அப்படி சொல்லிட்டு போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் பார்க்க ரொம்ப கிளாப் பண்ணுறாங்க ஹாப்பியாக. இது எல்லாமே பார்த்துட்டு இப்போ வந்துட்டுனா ஃபோட்டோ அப்படின்ட்டு ஷேர் ஆகிட்டே இருக்குது. அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே வெட்டிங் ஆகிருக்கு, ஜஸ்ட் இது வந்துட்டு அகைன் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு மட்டும் போட்டிருக்காங்க. ஏன்னா ஃபேன்ஸ்க்காக ஒரு ஒன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இப்போ ஜங்கு வந்து வெஹிட்டில் தான் இருக்காங்க. ஜிமின் வேறு ஒரு குரூப்பில் தான் இருக்காங்க. ஆனால் ஜிமினும் வந்துட்டு ஜானாவும் அடிக்கடி சிங்கிங் பண்ணுவாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஆசை இருக்குது அவருக்கு ஜானா கூட சிங்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரே பிஹிட்டில் வந்துட்டு ஒரு பர்மிஷன் கேட்டு அவர் ஜானா வந்து கூட அவர் கூட அவங்க 2 பேரும் ஒரு சாங் பாடுறாங்க ரொம்ப ஹாப்பியாக. இது ஜிமின் கீழே நின்று பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவர் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கா லைஃபு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த் இருக்கும்டா. ஏன்னா ஜிமின் ஜங்கு வந்து மேரேஜ் இருக்குது அதை தாண்டி எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் தள்ளி தான் இருக்காங்க. ஜானாவும் இங்கே ஸ்கூல் சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டா. இங்கே ஃபிளிக்ஸுமே அங்கே தனியாக கூட சொல்லிட்டு அந்த ஹோட்டல் எல்லாமே அப்படியே வந்துட்டு ஒரு பர்சன் கிட்ட வந்துட்டு அந்த சாய் இருப்பாங்களா அவங்ககிட்டயே வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இங்கே உங்களுக்கு ஃபேமிலி வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்காங்க. நம்ம ஜிமின்டா வந்துட்டு ஒரு இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 3 மந்த்தை தாண்டி ரூமில் தான் ரெடி ஆகிட்டுருக்காரு. வந்துட்டு ஜங்க் பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு கிட்டே போகிறதுக்கு ஒரு சப்டாக யோசிக்கிறாரு. ஜிமின் பார்க்குறாங்க என்னாச்சு ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க என்னாச்சு சொல்கிறாங்க. ஜானான்றாங்க. ஜானா எங்கே சொல்கிறாங்க. ஜானா அப்பா அம்மா 3 பேர் வெளில போயிருக்காங்கன்றாங்க. ஏன் எங்கே போயிருக்காங்க என்கிட்ட சொல்லாமல் அப்படி சொல்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு எதுவும் ஒர்க் இருக்காமா வெளில எங்கேயோ அம்மா எதுவும் ஃபங்க்ஷன் போகணும்னு சொன்னாங்க, அதனால் ஜானாவும் அப்போது அவங்க கூட போகணும்னு சொல்லிட்டு போயிட்டான்றாங்க. உனக்கு தெரியல அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்றேன், அவங்களும் அப்படி தான், அதனால் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நீ எங்கே ரெடி ஆகிட்டுருக்கான்றாங்க. இல்லை நான் என்னோட ஃபிளிக்ஸை பார்க்கலாம் போகலான்னு நினைக்கிறேன்றாங்க. அவங்க வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஏன்றாங்க. ஒன்றும் இல்லை ஜிமின் சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லு அப்படி சொல்கிறாங்க. அப்போ டர்ன் பண்ணுறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க என்னன்றாங்க. அவர் என்னை மன்னிக்கவே மாட்டியா நீ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் கோக்கு நான் தான் உங்கள்கிட்ட மன்னிச்சிட்டேனே, மேரேஜ் ஆகிட்டு ஹாப்பியாக தானே இருக்க நம்ம லைஃப்னு சொல்கிறாங்க. நிஜமாக ஹாப்பியாக இருக்கா அப்படி சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. ஏன் ஹாப்பியாக இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உண்மையாகவேடா நான் அப்போ தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் சொல்கிறாங்க ஜிமினுக்கு இப்போ தான் புரியுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா ரொம்ப ஆக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிடா அப்படி சொல்கிறாங்க. கிட்ட வராங்க. எனக்கு நீங்கள் வேணும் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒய்ஃபாக உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல, லைஃபு ரொம்ப எம்ப்டியாக இருக்க ஒரு ஃபீல் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. நீ கூட தான் இருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு புரியுது. எனக்கு புரியுது அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னோட தழுதே போகாதடா, எனக்கு வெறுக்கிறேன்னு தோணுது, ஸ்டில் எனக்கு லவ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகலை சொல்கிறாங்க. ஏன் என் லவ் உனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. நீ தானே எடுத்துக்கணும், நீ தானே தள்ளி போகிற சொல்கிறாங்க. நீ எதுக்கு பயப்படுற, அப்போ மட்டும் எனக்கு ஜிமினி வேணும் அப்படி சொல்லிட்டு நீ தானே கிட்ட வந்தா, இப்போ எதுக்கு நீ தள்ளி போகிற, அப்புறம் கேட்டால் நான் லவ் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. அப்போ ஜங்க் ஒரு ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போ உனக்கு ஓகேவா அப்படி கேட்குறாங்க. ஏன் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வேணாவா, எனக்கு ஒரு லைஃப் வேண்டாவா அப்படி சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே ஒரு மிஸ்டேக்காக எல்லாம் பண்ணினேன், ஏன் இப்போ மேரேஜ் ஆகிட்டு லீகலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கோம், இப்போ ஏன் நீ எப்படி யோசிக்கிற அப்படி சொல்கிறாங்க.
இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக உண்மையாக சொல்கிறேன் இருக்கா, ஆமாம் நான் உண்மையாக சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு தான் கிட்ட போகிறாங்க. ஒரு மாதிரி ஜிம்முக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு, ரொம்ப மாறி யோசிக்கிறாரு. இங்கே பாரு பயப்படாதடா ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. நான் பயப்படல பட் அப்படி சொல்கிறாங்க. பயப்படாத அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கிட்ட போகிறாங்க. அப்போ ஒரு ஜிம்முக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. டேய் வேணாம்டா சொல்கிறாங்க. இல்லைடா ப்ளீஸ் இப்படியே போகணும்னு வச்சுக்கேன், நம்மளுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாகிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. சரி ஜிம்முக்கு புரியுது ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஜிம்முக்கு போய் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ரேஸாக வந்துட்டுருக்கு. ஏன்டா அடலன்றாங்க. இல்லை ஃபஸ்ட் டைம் நம்ம இருக்கும்போது கூட நம்ம லவ்வோட தானே இருந்தோம்னு சொல்கிறாங்க. ஆமாம் லவ்வோடு தான் இருந்தேன் நான். அப்போ வந்துட்டு ஒரு ரொம்ப ஆசையாக என்னோடய பாய் ஃப்ரெண்ட் என் கூட இப்படி தான் இருக்கணும் ரொம்ப ஆசையில் இருந்தேன். இப்போ என்னோடய ஒய்ஃபாக இதை தாண்டி நான் யோசிச்சதே இல்லைடா, வேறு எதையுமே உன்னை தாண்டி நான் வேறு ஒரு பர்சனை யோசிச்சதே இல்லை. அப்படி நினச்சி கூட பார்த்ததே இல்லைடா. ஸ்டில் அப்பவும் சரி இப்போவும் சரி உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், உன் கூட மட்டும் தான் இப்படி இருக்குன்னு ஃபீல் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. அவர் புரியுது ஜங்க் எவ்வளோ லவ்னு தெரியுது ஒரு ஐஸில் பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அகைன் டீப்புக்கு பேக்கஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாகிட்டாரு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நைட்டு பார்க்குறாரு ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருடா நான் இப்போ உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரியா, அதாவது நம்ம லைஃப் இப்படி தான் போகும், அப்போ இருந்த மாதிரி நான் இப்படி இருக்க மாட்டேன் சரியா, ஏன்னா இப்போ தானே கரியரில் நம்ம ரொம்ப நல்லா இருக்க, அதனால் இன்னும் டைம் போகட்டும், செகண்ட் பேபின்றது ரொம்ப லேட்டாகவே இருக்கட்டும் சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஏஜ் நிறைய இருக்குது, அதனால் ஜானா கொஞ்சம் பெரிய பொண்ணாகவே இருக்கா, இன்னும் கொஞ்சம் கூட வளரட்டும், எனக்கு ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க. அப்போ ஜிம்னு சொல்கிறாங்க உனக்கு உனக்கு நீ எந்த அளவுக்கு என்னை பற்றி யோசிக்கிறேன்றாங்க. ஆமாம் உன்னோட கரியர் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னை விட எனக்கு நீ தான் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா சரியா, அதனால் கண்டிப்பாக நீ இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ நிறைய பண்ணிட்டு நிறைய சக்ஸஸ் ஆகிட்டு இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆசையாக இருக்குது, நீ இன்னும் நிறைய வந்து ஃபேமஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா இந்த ஜங்குக்கு நான் அவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம் இந்த ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணுறான், அவனை ரொம்ப டீப்பாக ரொம்ப எப்படி நான் ஒரு கிரேசி லவ் உன் மேலே போதுமா அப்படி சொல்கிறாங்க. செல்ஃபிஷ் லவ்னு கூட வச்சுக்கேன் அப்படி சொல்கிறாங்க. செல்ஃபிஷ் நாங்கள் ஆமாம் அது ரொம்ப பியூரான ஒரு செல்ஃபிஷ் ஓகேவா, நீ உன் ட்ரீம் அச்சீவ் பண்ணணுன்ட்டு ஒரு செல்ஃபிஷ் தான். ஸ்டில் அப்படி தான் இப்போ வரைக்கும் அப்போ தான் ஃபீல் பண்ணுறேன், நான் பண்ணது தப்பே இல்லை தான் இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அன்றைக்கி நான் விட்டுட்டு போயிட்டான், நீ வந்து இப்படி பண்ணியிருக்குன்னு நான் நினச்சேன், நீ தான் இப்படி மாற்றி பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு நீ அன்றைக்கி எடுத்த முடிவு கரெக்டு தான், ஆனால் நான் இப்படி யோசிப்பேன் ஜானா இப்படி வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலடா சொல்கிறாங்க. பரவாயில்ல அவள் நம்மளுக்கு காட் கொடுத்த கிஃப்ட்ரா ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம்மோட போர்களை கிஸ் பண்ணுறா ஐ லவ் யூடா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த செல்ஃபிஷ் லவ்வை இங்கே நான் முடிச்சிடறேன் ஓகேங்களா, ரொம்ப அழ வைக்கக்கூடாதுல, அவங்கள ரொம்ப அழுதுருப்பாங்க ஆல்ரெடி, அதனால் இதோட ஸ்வீட்டாக முடிச்சிடறேன், ஸ்வீட்டாக கொடுத்துட்டேன் ஓகேங்களா. நீங்கள் ஹாப்பியாக இருக்குன்னு நம்புகிறேன். பாய் டேக் கேர்.